வணக்கண்ணே. இவரை 82லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியும். அவர் கூட இருந்த நிறைய பேர் இது எமோஷன். ஒரு படத்தை பார்த்தாலே எனக்கு என்ன, ஒரு பேம்பு சேரில் உட்காந்துட்டு, ஒரு மூங்கில் சேரில் உட்காந்துட்டு ஷேவ் பண்ணிகிட்டு இருப்பார். 82, 83, நான் 84 திரைப்படக் கல்லூரி மாணவனாக மாறின உடனே திரைப்படக் கல்லூரியில் படிக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்க நடிகர் ராஜ்குமாரோடைய மகன் வருவார், சிவராஜ்குமார். அவரை பார்க்குறதுக்கு இவர் வெயிட் பண்ணுவார். அப்போ சிவராஜ்குமாரை இவருக்கு அறிமுகம் பண்ணி வச்சதே நான் தான். அந்த மாதிரி நாங்கள் ஒன்றா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திரைப்படக் கல்லூரினா என்னன்னு, எப்படி இருக்குது திரைப்படக் கல்லூரின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதே அவர் என் மூலமாக தான். ஸோ அதுக்கப்புறம் திரு ஆபாவானன் வந்தார். திரைப்படக் கல்லூரி மாணவர் திரு உதயகுமார் பேசினார் இல்லையா, இப்போ திரு இளவரசன் ஆகட்டும். அப்புறம் அவர் திரைப்படக் கல்லூரி மாணவருக்கே வானத்தை போல படம், நான் நிறைய படம் நாங்கள் அவரோட நடிச்சிருக்கோம். திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் திறமைசாலிகள், ஒதுக்கப்பட வேண்டியவர்னு இல்லாமல் சேர்த்து கொண்டு பணியாற்றிய ஒரே நடிகர் என்று சொன்னால் அன்றைக்கு என் அண்ணன் மறைஞ்சிட்டார். பட் இருந்தாலும் அவர் நம்ம விட்டு மறைய மாட்டார். அவர் நினைவேந்தல் செய்கிறோம். ஆனால் நிச்சயமான ஒரு உண்மையை சொல்லுகிறேன், இந்த உலகம் உள்ளவரை நம் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். ஆனால் இன்னும் பேச வேண்டிய நிறைய நபர் இருக்கிற காரணத்தால் இன்றைக்கி நடிகர் சங்கம் இவர் தலைமையில் இயங்கணும்னு ஆசைப்பட்ட பல பேர் இருக்கலாம். அதில் முக்கியமான நடிகர் நானும். நடிகர் சங்கம் இவர் தலைமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நடிகர்கள் கடத்திக்கிட்டு போனோம். கிட்டத்தட்ட நடிகரில் கடத்திக்கிட்டு போய் பொருளாளர் யார், செயலாளர் யார், தலைவர் யார் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கணும். ஆனால் இன்னை வரைக்கும் நான் நடிகர் சங்கத்தில் எந்த பொறுப்பும் எடுத்தவங்க கிடையாது. இது என் சங்கம் என்கிற காரணத்தால் நான் உரிமையோடு சொல்கிறேன். நீங்கள் இருக்கணும்னு இந்த சங்கத்துக்குன்னு வேற விரும்பாமல் தான் வந்தார். ஆனால் விரும்பாமல் இன்னைக்கு இருக்கிற இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் விரும்பியதை செய்த ஒரு நடிகர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட விரும்பலை. நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இருக்கணும் வாங்க அப்படின்னு. நடிகர் திலகம் அவர்கள் இறந்த போது கூட இவரை முன்னிறுத்தி நாங்கள்லாம் பின்னால் இருந்தோம். இதை பிரபு அவர்கள், அண்ணா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நான் வெளிநாட்டில் இருந்த எனக்கு விஜய் தான் எங்கள் அப்பாவோட பார்த்துக்கிட்டார். நாங்கள்லாம் இருந்தோம் கூடவே. அப்போ இப்படி ஒரு முறை அல்ல, ஒரு விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட நடிப்புக்கு அப்பாற்பட்டு எத்தனை படங்கள் என்று எனக்கு தெரியாது. எண்ணில் அடங்காத படங்களை இவரோடு நான் நடித்திருக்கிறேன், இவரோடு பழகியிருக்கிறேன், இவரோடு அன்போடு பழகியிருக்கிறேன். என்ன சொல்கிறது, நிறைய நிறைய பேசலான்னு உங்களை பற்றி நிறையா இருக்குது. மதுரை கூட்டு போனால் என்ன செய்ய, மதுரை கூட்டு போய் எப்படிலாம் இருப்பார். மதுரையில் அவர் கூட இருந்த இப்ராஹிம் ராவத்தர் ஆகட்டும், அல்லது அந்த எம்எல்ஏ பண்ண அந்த சுந்தரராஜன் ஆகட்டும், ரவி ஆகட்டும், இவரெல்லாம் எப்படி உறுதுணையாக இருந்தாலும், ரஹமத்துல்லா ஆகட்டும், அப்போ மணின்னு ஒருத்தர் இருந்தார் அவராகட்டும், இப்போ அம்மா கணேசன் சிவா இருந்தார் அவராகட்டும். நான் வெளிப்படம் போயிட்டு இங்கே உள்ளே வந்துடுவேன், வெளிப்படம் நடிச்சுட்டு உள்ளே வந்துடுவேன். என்னை விடாமல் பார்த்து கொண்டால் எனக்கு அவர்கிட்ட கட்டளை, மீண்டும் நீங்கள் வில்லனாக நடித்தால் என்னோடு நடிக்க வேண்டும் ஆனந்தராஜ் என்று சொன்னார். அதுதான் மீண்டும் வில்லனாகன்னு போட்ட விஜயோட அப்பா டைரக்ட் பண்ண படம் ராஜதுரைன்னு ஒரு படம். நான் அந்த மரியாதை இவர் கொடுத்தேன், நீங்கள் தான் பண்ணணும்னு. அதுக்கு இவர் எனக்கு என்ன பண்ணார் தெரியுமா? எந்த கதாநாயகனும் செய்ய மனம் வருமா என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது எனக்கு அந்த படத்தில் இங்கே தான் அந்த மண்டபம் பின்னாடி தான் இருக்குது. பாத பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்தார் எஸ்ஏசி அவர்கள். அதை மனம் கோணாமல் செஞ்சார். எனக்கு நான் பார்த்து அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். படம் பார்த்தா தெரியும். பாத பூஜை பண்ணுறதை ஃபுல்லாக எடுத்தார் டைரக்டரு. பாத பூஜை எப்படி பண்ணணும், தண்ணி ஊற்றி காலை கழுவி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணுறது, பண்ணுறதை இன்னொரு விஜயகாந்த் நின்று பார்க்கணுன்ற மாதிரி எடுத்தார். எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. நான் வில்லன் பண்ணுறேன், நல்லா இருக்கும். ஆனால் பட் ஒரு நடிகர் இவ்வளோ இறங்கி பண்ண முடியுமா? ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா, எங்கே ஆனந்தராஜ் நீ தான் படத்தில் நம்பர் 1 அப்படின்னு இதை சொல்லுகிற பண்பு இருக்கிறதே. இதுதான் இன்றைக்கி இவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குவோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கதாநாயகர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் இவரிடம் நிறைய இருக்கிறது என்ற அன்போடு தெரிவித்துக்கொண்டு இந்த
நல்ல நேரம் என்று இதை நாம் சொல்லுவதற்கு மனம் சங்கடப்பட்டாலும் நாம் இவருக்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை பெருமைதான் என்று சொல்லி இவருக்கு அஞ்சலி செலுத்துகிற இந்த நாளை பெருமையான நாளாக ஒரு நாள் அல்ல, ஒரு ஆண்டு அல்ல, ஆயுள் முழுக்க நாம் இருக்கிற வரை இவரும் நம்மோடு இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க அத்தனை பேருக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் சார் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா தர்மச்சக்கரன்னு ஒரு படம், அது நான் கோ டைரக்டரு. விவேக் நானும் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸு. நாசர் சார் அப்படி தான், நாங்கள்லாம் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபிலிம் சொசைட்டியில் மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு. இப்போ விவேக் வந்து ஒரு மாதிரி ராவுத்தர் சார்கிட்ட ஒரு கதை சொன்னப்பல நான் போய் கதை சொன்னேன். உடனே ராவுத்தர் சார் வந்து கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி, ரமேஷ் கண்ணா ஒரு பையன் வந்திருக்கான், ரவிக்குமார் ரெஸ்டாரண்ட் நல்லா கதை சொல்கிறான் அப்படின்னு. சரிண்ணே அப்படின்ட்டாங்க. இவர் என்ன சொன்னால், நீ தர்மச்சக்கரம் ஒர்க் பண்ணுறிய, பொள்ளாச்சி தான் ஷூட்டிங் நடக்குது, நீ அங்கே போய் அப்படியே கதையை சொல்லு அப்படின்னாரு. நான் போய் கதையை போனேன். நான் அதில் ஒர்க் பண்ணுறேன், கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறேன், ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் போய் அண்ணன் இந்த மாதிரி வந்து ராவுத்தர் சார்கிட்ட கதை சொல்ல பிடிச்சிருச்சு, நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே, ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிருவேன். எதுக்கு கதை கேட்கணும், நீ கதை சொல்லிட்டல்ல, நீ நல்லா பண்ணுவேன், நீ ஒர்க் பண்ணுற நான் பார்த்துருக்கேன் உன்னை, நீ போய் ஷூட்டிங் வேலையை ஆரம்பினார். கதையே கேட்காம என்னை டைரக்டராக ஒத்துக்கினார் விஜயகாந்த் சார் தான். அதனால தான் அவர் 54 டைரக்டர் ரிவ்யூ பண்ணிருக்கலாம் முடியாது. ஆனால் சில பல காரணங்கள் அப்படியே அது தள்ளி போயிடுச்சு. அந்த கதை தான் அப்புறம் பின்னாடி ஆதவன் சூர்யா வச்சு பண்ண கதை. அந்த கதை விஜயகாந்த் சாருக்காக பண்ண கதை. அதுமாதிரி விஜயகாந்த் சாரோட நிறைய மரியாதை வானத்தை போல பண்ணியிருக்கேன். சிவா சாருடைய ப்ரொடக்ஷனில் மரியாதை பண்ணியிருக்கேன். நானும் அம்மு எல்லாமே அந்த ஷூட்டிங்கில் இருந்திருக்கிறோம். ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாம் கேரவனில் உட்காருவாங்க இப்போல்லாம். ஆனால் அவர் கேரவனில் உட்கார மாட்டார். வெளியில் ஒரு கொடையை பிடிச்சின்னு கொடையை கூட பிடிக்க விட மாட்டார். சுதீஷ் சார் தெரியும், அவரே பிடிச்சிக்கிட்டு போ அவர் உட்காந்துருப்பார். ஒரு ஸ்டூலில் நிமிர்ந்து உட்காந்துருப்பார். நமக்கே இடுப்பு வலிக்கும். பார்த்தா கூட்டம், சரியான கூட்டம் வந்துடும், ரசிகர்கள் கூட்டம். அவங்க ஆகுன்னு கத்துனாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி கை காட்டுவார், சைலண்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருப்பார் தொண்டர்களையும் ரசிகர்களையும். ஏன்னா அந்த அன்பு. அதே மாதிரி ஷாட் முடிஞ்சோம் நேராக போய் அவங்கள்ட்ட என்ன விசாரித்து எந்த ரசிகர் பண்ணுற என்ன விஷயம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டு அவங்கள வேண்டி செஞ்சிருவார். அப்படி ஒரு மனிதர் அவர். அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு விஷயம் இதுதான், கஜேந்திர படம் ஷூட்டிங் நடக்குது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன், மாரி அண்ணே நான் அரசியல் கட்சிக்கு வந்துடுறேன் உங்கள் கட்சிக்கு அப்படின்னு. எதுக்கு வரேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே அரசியல் கட்சிக்கு வந்தால் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிடலாம், இல்லை எம்ஜிஆர் ஆரம்பிங்க நான் வர முடியல, நான் ஆர்டிஸ்டில் ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் அதனால் வந்துடுறேன். ரமேஷ் கண்ணா நீ என் கட்சிக்கு வந்துன்னு வச்சுக்க, அடுத்த கட்சி தயாரிப்பாளரோ டைரக்டரும் உன்னை போட தயங்குவாங்க. அதில் நீ வர வேணாம், நீ கட்சிக்கெல்லாம் வர வேணாம், நீ வேலையை பாரு, நிறைய படம் நடிச்சிட்ருக்கிற, உன் தொழிலை நீ கெடுத்துக்காத அப்படின்னு எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டேன், எந்த கட்சி தலைவர் சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி சொன்ன நல்ல மனிதர். அதுதான் அவருடைய பெரிய ஆச்சரியமான விஷயம். அதனால் அவரை எத்தனை முறை யார் பாராட்டினாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கலாம், இமயம் போல் பாராட்டலாம். அதனால தான் வானத்தை போல ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி வானத்தை போல் படத்தில் அவர் நடிச்சிருக்கிறேன். நானும் அவரும் நிறைய காமெடி பண்ணியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்க்கலாம். எதாக இருந்தாலும் சரி, அண்ணே இப்படி ஆயிடுச்சுன்னா உடனே நேராக ஆரம்பிச்சுக்கணும், என்ன வேணாம் இது வாப்பார். அதே மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சிலவங்கெல்லாம். இந்த பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாலும் வச்சுங்களேன், மற்றவங்களாம் பூடகமாக பதில் சொல்லுவாங்க, இல்லை சூசகமாக. இல்லை நான் பின்னாடி சொல்கிறேன், இவர் தேவராஜ் என்ன கோத்து விட பார்க்குறியா நீ, ஜாகிரதை ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவார். அண்ணே என்னென்ன இப்படி கேட்குறீங்க. அப்படி தான் அந்த நேருக்கு நேர் பேசுகிற தன்மை உள்ளத்தில் உள்ள வச்சு வெளியே உள்ள பேசவே மாட்டார். அப்படி நல்ல மனிதருக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ ஒரு நல்ல கூட்டத்தை நினைவேந்தல் கூட்டம் செய்த நடிகர் சங்கத்துக்கு முதல் தலைவர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாசர் சார் சரி, கார்த்திக் சரி, விஷால் சரி, இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. எங்களுடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது இல்லையா. அதனால் பூச்சிமுருகன் ஐயா அவருடைய குடும்ப நண்பர், அவருக்கு மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.